நாம் பச்சை குழந்தைய கையில் தூக்குற மாதிரி அந்த கைப்பையை தூக்கிட்டு சுற்றணும். அவங்க மொபைலில் கூட பாருங்களேன், அழகாக பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நாம் சில சிரமங்கள் உண்டு, நமக்குன்னு சில சிரமங்கள் உண்டு. நான் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன், அந்த பர்ஸு காணோம். இப்போது யார்கிட்ட சொல்லலாம்? சார்கிட்ட சொல்லலாம். சிவப்பு சட்டை சார் பேர் உமாசங்கர். நீங்கள் தானே ஆர்கனைசர். நாங்கள் தான் காணணும், உங்ககிட்ட தான் கேட்போம். காணோம். உமாசங்கர் சார் வந்தார். உமாசங்கருக்கு சார்கிட்ட சொல்கிறேன், சார் பர்ஸு காணோம் சார். உமாசங்கர் சார் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்க? பஸ்ஸில். அடுத்தது கேட்பார், பஸ் போயிடுச்சா? போயிடுச்சு சார். தேடினீங்களா? தேடினேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? போகலாம் சார். சரி, அந்த பர்ஸில் என்ன இருந்துச்சு கேட்பார்ல. இவ்வளோ கவலைப்படுறியே, அந்த பர்ஸில் என்ன இருந்தது? 30 ரூபா சார். உமாசங்கர் சார் என்ன சொல்வார்? போனா போட்டோம் சொல்வாரா? அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் சொல்வீங்களா? பரிசு 3 லட்சம் ரூபா. நம்ம என்ன தெரியுமா, எங்க தெரியுமா தவறு செய்கிறோம்? உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்குறோமே தவிர இருக்கிறது பெருமதியானது என்பது நமக்கு புரிவதே இல்லை. இந்த உடல் பெருமதியானது, தாய் தகப்பன் பெருமதியானவர்கள், இங்கே கிடைத்த வேலை பெருமதியானது, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறவுகள் பெருமதியானது, நமக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய அச்சதை பெருமதியானது. இந்த அம்மா அப்பாவால நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த புருஷனால என்ன கிடைக்கும்? இந்த மனைவியால என்ன கிடைக்கும்? இந்த பிள்ளைங்க வளர்ந்து நமக்கு ஏதாச்சும், அவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் 30 ரூபா தான். அவங்க இருக்காங்கல்ல, அது 3 லட்சம் ரூபாய். இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய பிழைகள் தான் மிக பெரிய விஷயங்களை இழப்பதற்கு நமக்கு காரணமாகிறது. ஒன்றும் இல்லை, நான் இதை சொல்லுவேன், யூத் இருக்காங்கல்ல, இளைஞர். இன்னைக்கு அந்த யூத் கிட்ட நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க வேகமா பேசினாதான் அவங்களுக்கு புரியுது, நமக்கு ஸ்லோவா பேசினாதான் புரியுது. அவனுக்கு ஸ்லோவா பேசினா அவனுக்கு புரியல.